நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் பகுதியில் மணல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 மணி நேரமாக பொதுமக்கள் நடத்தி வந்த சாலை மறியல் போராட்டம் மண் எடுப்பதை நிறுத்துவதாக அதிகாரிகள் கொடுத்த உறுதிமொழியால் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மூர்த்தி. முழு விவரங்கள் என? வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள பிரதாபராமபுரம் ஊராட்சியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் 4 வழி சாலை பணிக்காக ஊராட்சி பகுதியில் உள்ள சின்னேரியில் 540 மீட்டர் பரப்பளவில் மண் குவாரி அமைக்க மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர். இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மணல் குவாரி அமைப்பதால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் என்பதால் மண் எடுக்கக்கூடாது என கிராம மக்கள் கடந்த 13ஆம் தேதி ஏரியில் மண் எடுக்க வந்த ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் போலீசார் பாதுகாப்போடு மண்ணள்ளும் பணியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்து இன்று சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களை வீடு புகுந்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் செருதூர் கிராமத்திலிருந்து பேரணியாக சென்று கிழக்கு கடற்கரை சாலையில் பிரதாபராமபுரம் கைகாட்டி பகுதியில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண் குவாரிக்கான அனுமதி ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் தெரிவித்துள்ள நிலையில் கோட்டாட்சியர் அரங்கநாதன் தலைமையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். மண் எடுப்பதற்கான அனுமதியை ரத்து செய்துவிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியோடு குவாரியில் மண் எடுக்கப்பட்டு வருவதால் மண் அள்ள ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என அதிகாரிகள் வைத்த கோரிக்கையை போராட்டக்காரர்கள் ஏற்காததால் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்த வழியாக வந்த கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மேலும் அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு உடனே ஏற்பாடு செய்ய அவர் அறிவுறுத்திய நிலையில் போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட மறுத்து தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரமாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஏடிஎஸ்பி பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புதல் அளித்தும் அதுவரை மண் அள்ளுவதை நிறுத்தி அதிகாரிகள் ஒப்புதல் அளித்தனர். இரவு கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்த நபர்களை விடுவிக்க காவல் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.